இலங்கைக்கான 48 மாத நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் 4வது மதிப்பாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நேற்று நிறைவு செய்துள்ளதாக இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு பிரதானி எவன் பெப்பஜோஜிஜோ அறிவித்துள்ளார். இதற்கமைய இலங்கைக்கு சுமார் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கவுள்ளது. நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை வழங்கப்பட்ட மொத்த நிதியுதவி 1.74 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். செம்மணி மனித புதைக்குழியில் புத்தகப்பையுடன் அடையாளப்படுத்தப்பட்ட மனித எலும்புக்கூடு நேற்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதன்போது சிறு குழந்தையின் சப்பாத்து, குழந்தை விளையாடும் சிறிய பொம்மை ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச கராட்டி போட்டியில் சாதித்த வடக்கின் சாதனையாளர்களுக்கு யாழ்ப்பாணம் புகிரத நிலையத்தில் நேற்று மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச கராத்தே சம்மேளனத்தினால் கடந்த மாதம் 26ஆம் திகதி முதல் 29ஆம் திகதி வரை தாய்லாந்தில் 14 நாடுகள் பங்கெடுப்புடன் நடைபெற்ற போட்டிகளில் இலங்கை அணி வெண்கல பதக்கம் பெற்றது. இலங்கை அணியில் யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியைச் சேர்ந்த இருவரும் யாழ்ப்பாணம் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் ஒரு மாணவனும் பங்கு பெற்றிருந்தனர். இந்நிலையில் வெண்கல பதக்கம் வென்று தமது சொந்த இடத்திற்கு திரும்பிய மாணவர்களை பாராட்டும் முகமாக வடக்கின் சாதனையாளர்களுக்கு நேற்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மருதமடு அன்னையின் திருச்சொரூப ஆசிருடன் வரலாற்று சிறப்புமிக்க மன்னார்மடு திருத்தலத்தின் வருடாந்த ஆடி திருவிழா இன்று புதன்கிழமை நிறைவடைந்திருக்கிறது. திருவிழா திருப்பலி காலை 6:15க்கு தமிழ், சிங்கள மொழிகளில் ஆயர்களின் தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம், குருநாகல் மறைமாவட்ட ஆயர் அருட்கலாநிதி ஹெரட் ஆண்டனி பெரேரா, ஓய்வு நிலை ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆகியோர் திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார்கள். திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மடு அன்னையின் திருச்சொரூப பவனியின் நிறைவில் பக்த அடியார்களுக்கு மடு அன்னையின் திருச்சொரூப ஆசீர்வாதம் வழங்கப்பட்டு திருவிழா நிறைவடைந்தது. மடு திருத்தலத்தின் வருடாந்த ஆடி திருவிழா கடந்த ஜூன் மாதம் 23ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஆரம்ப விழாவில் பிரபல நடிகர் ஷாருக் கான் விசேட விருந்தினராக கலந்து கொள்வார் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. ஜான் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ், மெல்கோ ரிசார்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஆகியவை இணைந்து அனைத்து வசதிகளையும் கொண்ட தெற்காசியாவின் முதல் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா ஹோட்டலாக சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இது தனியார் துறையால் செய்யப்பட்ட மிகப்பெரிய முதலீடாகவும் கருதப்படுகிறது. சர்வதேச தரநிலைகளில் அமைந்த அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு கசினோ ஹால், சூப்பர் சொகுசு ஹோட்டல் மற்றும் ஷாப்பிங் மால் ஆகியவற்றை கொண்ட இந்த திட்டம் தெற்காசிய சுற்றுலா மற்றும் ஆடம்பர ஹோட்டல் துறையில் ஒரு தனித்துவமான மைல்கல்லை குறிக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் மற்றொரு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபிரத்ன முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் இரு பிரதிவாதிகளையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்தது. காசாவில் 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இதனை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா அனைத்து தரப்பினருடனும் இணைந்து செயற்படும் எனவும் இறுதி போர் நிறுத்த முன்மொழிவை கட்டார், எகிப்து ஆகிய நாடுகள் வழங்கவுள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பா முழுவதும் நிலவும் வெப்பமான காலநிலை தொடர்பில் பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, போர்த்துகல், ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் பாரிஸ் உட்பட 16 பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெப்பநிலை அதிகரித்து வருவதால் இத்தாலியில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேற்கு துருக்கியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக 50,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். போர்த்துகல், ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் சில பகுதிகள் ஜூன் மாதத்தை விடவும் இந்த வாரம் அதிகபட்ச வெப்பநிலையை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
ஏர் இந்தியா விபத்திலிருந்த இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் இழப்பீடு அதிகரிப்பது தொடர்பாக இங்கிலாந்து நீதிமன்றங்களில் ஏர் இந்தியா, போயிங் ஆகியவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக இந்தியா டுடே செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூன் 12 அன்று அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த 242 பயணிகள், பணியாளர்கள் உட்பட தரையில் இருந்த 34 பேரும் கொல்லப்பட்டனர். இறந்தவர்களில் 181 பேர் இந்தியர்கள், 52 பேர் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்கள். ஏற்கனவே ஏர் இந்தியாவை நடத்தும் டாடா குழுமம் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு அறிவித்திருந்தது. அரசியல் பதற்றம் காரணமாக இந்தியா பங்களாதேஷ் கிரிக்கெட் தொடர் இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளது. பங்களாதேஷ் அரசியல் சூழ்நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை பங்கேற்பதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தலைவர் அமினுல் இஸ்லாம் தெரிவித்தார். இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்து வருவதால் பங்களாதேஷ் சுற்றுப்பயணத்தை இந்தியா ரத்து செய்யக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 7 வடகிழக்கு இந்திய மாநிலங்களை ஆக்கிரமிப்பது குறித்து ஓய்வு பெற்ற பங்களாதேஷ் ராணுவ அதிகாரி ஒருவர் கூறிய அறிக்கையால் இந்த பதற்றம் ஓரளவுக்கு அதிகரித்தது. பங்களாதேஷில் அரசியல் சூழ்நிலை தொடர்ந்து பதட்டமாகவே உள்ளது. நாடு முழுவதும் போராட்டங்கள் தொடர்கின்றன. 2024ஆம் ஆண்டு அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தின் போது மாணவர் ஆர்வலர் அபு சயீத் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த அமைதியின்மை ஏற்பட்டது. அவரது மரணம் பரவலான பொதுமக்கள் சீற்றத்திற்கும் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய இயக்கத்திற்கும் வழிவகுத்தது.